மூத்த மருமகளுக்கு இருக்கிற அதிகாரங்கள் என்ன? ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுன்னா ஆர்த்தி எடுக்கணும்னா மூத்த மாட்டு பொண்ணு தான் முதல்ல வந்து எடுக்கணும். ஓகே. அதை இளைய மருமகளுக்கு கொடுக்க முடியாது. எஸ். புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கீங்க, ஆர்த்தி எடுக்காம உள்ள விட்டுருவனா? இப்போ ஒரு பொண்ணு வந்து வயசுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நாத்தனார் பொண்ணுக்கு தாய்மாமன் பொண்டாட்டின்றவ மூத்தவ தான் வந்து தண்ணி ஊத்துறதோ அந்த சடங்கு செய்யற கலாச்சாரங்கள் எல்லாமே மூத்த மருமக தான் பண்ணணும். இளைய மருமக வந்து பின்னாடி தான் நிக்கலாம். ஏதாவது பிரச்சனை வந்தா கூட மூத்த மருமக செய்யலன்னு வைங்க, அவ அந்த சபைக்கு வரலன்னா அது ஒரு பெரிய அசிங்கமா இருக்கும். ஆமா, போய் சந்தோஷமா இருக்கிற இடத்துல சாணி கொண்டு வருது மாதிரி ஆகி போயிரு. அவங்களும் கூப்பிட்டு பேசுங்கப்பா. மாமனார் செத்தாலும் சரி மாமியார் இறந்தாலும் சரி மூத்த மருமக தான் பட்டம் கட்டினாதான் அதுக்கப்புறம் உள்ள மக்கமார் பட்டம் கட்ட முடியும். மூத்த மருமக தான் முத பட்டம் கட்டணும். ஓகே. இதெல்லாம் எனக்கு என்ன பெருமை காட்டாம இந்த மண்ணுல பிறந்த ஒவ்வொருத்தனுடைய கடமை. எங்க நாத்தனாருக்கு கல்யாணம் வச்சிருந்தா அப்ப நாங்க தான் செலவு பண்ணி நகை நட்டு எல்லாம் போட்டோம். ஆனா பத்திரிக்கையில பேர் போடுறதுக்கு சண்டை. டேய், சின்னவன் பேரே போடாம பத்திரிக்கை வந்திருக்காடாவ. அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாவ? நான் என்ன சொல்றேன், என் புருஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்களாம் ஆளானீங்க. பேர் கட்டாயம் போட்டாதான் அதுக்கு ஒரு மரியாதையா உண்டு. கல்யாண பத்திரிக்கை 3 பேர் பேரே போடல, அதை கேட்கறது விட்டு வேற நம்ம கேட்டிருக்கேன். சுத்த மனைவி மாதிரி பேசாதீங்க. நம்ம கூலிக்காரங்க, நம்ம பேரை எப்படி போடுவாங்க? நம்ம என்ன எம்எல்ஏவா எம்பியா? நம்ம பேரை போடுறதுக்கு பேர் போட்டு கொண்டு போனாங்க சார். கொண்டு போனதுக்கு இவங்க வரல. இவங்க பாத்ரூம் போனவங்க வெளியே வரவே இல்லை. அதெல்லாம் சொன்னா சண்டை வரும். மிகப்பெரிய சங்கடமா இருந்துச்சு. அப்ப இந்த ஊர்ல நான் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எங்க ஊருக்கே போயிட்டேன், திருநெல்வேலிக்கே போயிட்டேன். நான் கல்யாணத்தன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு? எந்த ஊருக்கு நான் போகணும்? எந்த ஊரா இருந்தாலும் பரவாயில்ல, இங்க இருந்து கிளம்பணும். இது ரொம்ப நாள் எனக்கு கேட்கணும்னு ஒரு இது கேட்க முடியல. அன்னைக்கு இங்க வந்து நான் கேட்டேன். மனசுல ரொம்ப நாள் இருந்துச்சு. முடியாது. ரைட், வேலை முடிஞ்சது. இந்தாங்க வேலை முடிஞ்சு வச்சா என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. நீங்களும் இந்த வீட்டு மருமக தான் இல்ல? ஆனா மூத்த மருமகளுக்கு மட்டும்தான் இந்த அதிகாரம் கொடுக்குறாங்கன்னு என்னென்ன அதிகாரம் நம்ம சமூகத்துல இருக்கு? அந்த குடுமையே வாயால எப்படி சொல்லுவேன்? ஒரு சாமி கும்பிட நாங்க முன்னாடியே போயிடுவோம் சார். 2 நாள் முன்னாடி போயிட்டு எல்லா வேலையும் நாங்க செய்வோம். அந்த நேரத்துக்கு வந்து தட்டு மட்டும் தூக்கத்துக்கு வந்துருவாங்க ரெடியா. கோவமாவர 3 நாள் முன்னாடி நம்ம பிள்ளைங்க லீவ் போட்டுட்டு நாடு மாதிரி வேலை செஞ்சுட்டு இருப்போம். அந்த நேரத்துக்கு வந்து நோவாம வந்து நம்ம கும்பிடுவாங்க. கரெக்டா வந்து தட்டு எடுத்து போயினே இருப்பாங்க. சரி, அது இருக்கட்டா. கல்லார எவ்வளவு வச்சிருந்தா 48,075 ரூபாய் 35 பைசா. சரியா இருக்குடா. அண்ணன் எடுத்துக்கிட்டேன். களவாடி போயிரு. இப்போ பெரியவங்க இருப்பாங்க சார். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கணும்னுவாங்க. இது கூட உனக்கு தெரியாதா? பழக்க வழக்கங்களை சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதா? அப்ப நமக்கு ஒரு மாதிரி ஊண்டிங்கா இருக்கும். அது எனக்கு அன்னீசியா இருந்துச்சு. மாமியார்ட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காகவே எல்லா வேலையும் விழுந்து அவங்களே செஞ்சுடுவாங்க. சரி சொல்லிட்டு அவ தான் மூத்தவ தான் நல்லா செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் அவங்களுக்கு அத உங்களை செய்யவே விட மாட்டாங்க. ஆமா. ஏய் பொம்மா, ஆமடி, நீ எதுக்கு ஒருத்தனா கஷ்டப்பட்டுட்டு இருக்க? யாரையாவது ஹெல்ப் கூப்பிட்டுக்கலாம்ல? நம்ம பிரியா கல்யாணத்துக்கு நான் கஷ்டப்படாம வேற யாருமா கஷ்டப்படுவா? பொண்ணு பாக்குறது, மாப்பிள்ளை பாக்குறது, மித்தபடி வளகாப்பு சீமந்த எல்லாமே அவங்கதான். அவங்க தான் முதல்ல நிக்கணும். நம்ம போனா ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க தான் எடுக்கணும். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. எங்க நாத்தனார் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க. எல்லாம் வாங்கி வரிசையா தட்டெல்லாம் வச்சாச்சு சார். அவங்க வந்த பிறகு எங்க மூத்தார் பொண்டாட்டி வந்து தான் தண்ணி ஊத்தணும்னு சொல்லிட்டாங்க. எழுமல ஏப்பா மணமேடைக்கு வரமாட்டேன்னு சொன்னியா? அண்ணனுங்க இல்லாம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? அவங்க வரட்டும். அவங்க செய்யறதுக்கே வர்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல. இருந்தாலும் வற்புறுத்தி அவங்கள வர சொல்றாங்க. நம்ம ஒதுக்கப்படுறோம். எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. சாம்பார் வச்சிடுவோம், ரசம் வச்சிடுவோம், சாப்பாடு எல்லாம் வச்சிடுவோம். கரெக்டா வடை சுடுற டைமுக்கு வந்து வெங்காயம் அரைச்சு தருவாங்க. வடை சுட்டு சாமி கும்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் சாப்பிடுவாங்க. என்ன வடையா? மசால் வடையா? அருஞ்சுவை நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. இல்ல அவங்க வடை சுடுறப்ப மட்டும் கரெக்டா வந்து ஆஜராகிறது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. யாராச்சும் வீட்டுல ரிலேஷன்ஸ் இல்ல யாராவது வந்தாங்கன்னா அப்படியே மேரேஜ் எங்க போனாலுமே ஃபுல்லா தெலுங்குலயே பேசுவாங்க. 2 பேரும் 3 பேருக்கும் தெலுங்கு தெரியும். எனக்கு தெரியாது. நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். அது கொஞ்சம் ஒரு இதா இருக்கும். ఒక్క అడుగుదానేను తోరావిల ఎవర్నా వస్తే మారిపోతాడు. వాడు పోతే వీడు, వీడు పోతే నేను పోతే నా అమ్మ మొగని ఎవరన్నా వస్తే చంపేస్తారు. கத்துக்கணும் தான் சார் நாங்க அப்படி பேசணும். அவங்க கத்துக்கணும், தெலுங்கு கத்துக்கணும் தான் நாங்க அப்படி அந்த நல்ல எண்ணத்துல தான். ஆமா சார். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. கத்துக்கணும் அப்படின்னா டெய்லி எங்க கிட்ட ஜென்ரலா இருக்கும்போது வீட்டுல நாங்க 4 பேர் இருக்கும்போது பேசலாம் இல்லையா? அப்படி இல்லாம அவங்க ரிலேஷன் வரும்போது உடனே பேசுவாங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. சார் எல்லா வேலையும் செய்ய சொல்லுவாங்க சார். கிச்சன் மட்டும் அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்கள விட நம்ம வெரைட்டியா செஞ்சுட்டோம்னா அவங்க பேர் கெட்டு போயிடும்ல.
ஆமாம் ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? நம்ம வெரைட்டியா செய்வோம். அவங்க வந்து ஓல்ட் ட்ரெடிஷன். ஆ. அவங்க வந்து பழசே தான் அரைச்சமாவே தான் அரைப்பாங்க. நம்ம புதுசா எதனா அரைப்போம்ல. அதனால எங்க நல்ல பேர் வாங்கிடுவாங்களோன்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் விடுறது இல்ல. இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். நான் கொஞ்சம் வேற மாதிரி பேசுவேன். வாமிட் வர மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நான் ஓங்கரிக்கிறான்னு சொல்லுவோம். எது? இந்த கீழே சப்பானி கால் போட்டு உட்காருங்க, நான் அட்டனிக்கான்னுவேன். புரியுற மாதிரி சொல்லுங்க சார். எங்க ஊர் தூத்துக்குடி, அதனால எங்க ஊரு வேற மாதிரி பேசுவோம். தூத்துக்குடியா? பாத்திவனே தூக்கி தூர ஓட்டுருவாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன், மகாகவி பாரதியார் கப்பலொட்டி தமிழ் வாழ்ந்த ஊரு. உப்பு காத்துல வாழ்றவங்க பாசம் இருக்கிற அளவுக்கு ரோசமும் இருக்கும். உடன்குடி மொழி சிறந்ததா, தூத்துக்குடி மொழி சிறந்ததா? எங்க ஊர் மொழி தான் சிறந்தது. உங்க ஊர் மொழி தான் சிறந்தது. இல்ல எங்க ஊர் மொழி உடன்குடி தான். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. நாங்க இப்ப 4 மருமக இருக்கோம், இன்னும் 5வது வர போறாங்க. அவங்க வந்து எல்லாருமே அவங்க உடன்குடி தான், நான் மட்டும் தான் வெளியே. ஓ இதுல வேற அவங்க செட்டு சேர்ந்துப்பாங்க. கூப்பிடுறதே மெட்ராஸ்காரி அப்படிதான். அப்ப ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கும். ஏன் நானும் உங்க ஊருக்கு தானே வந்திருக்கேன், அப்ப என்னையும் அப்படி சொல்லலாம்ல. அப்ப நான் மட்டும் நான் இழுத்த வரலா. ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. பசங்களை திட்டுவாங்க, மாயிலுவான்னுவாங்க. அது எனக்கு ஒண்ணுமே புரியாது. பேமட்டேன்னுவாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியாது. ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. தவறா செய்துட்டா ஒழுங்கா செய்ய, பேமட்ட மாதிரி செய்யுது. பேமெண்ட்டானா என்ன? அவங்களுக்கே அந்த வார்த்தை தெரியாது. அவனுக்கே தெரியாது. எஸ்பெஷலி தமிழ் முஸ்லிம் பெண்கள் எக்ஸ்ட்ராடினரியான வார்த்தைகளை புழக்கத்துல வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அதனாலதான்டா எல்லாரும் என்ன ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. அவங்க உட்காந்துக்கிட்டே எல்லா வேலையும் சொல்லுவாங்க. உட்கார்ந்துட்டே. ஆமா. நம்ம வந்து ஓடி ஓடி எல்லா வேலையும் செய்யணும். வந்து பாத்திரத்தை பூராத்தையும் கழுவுறப்போ அப்படியே பாத்ரூமையும் கழுவுற, மொத்த வீட்டையும் பினாயில் ஊத்தி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தேய்ச்சி இப்ப கழுவி நீ ரெடி பண்ற. அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் சார். ஓ, லேர்னிங் process. ஓகே. சொல்லி கொடுத்தா தான் அவங்க செய்ய முடியும். ஆமாமா, நியாயமானது. ஆமா, சொல்லி கொடுக்கல உட்கார்ந்தானே சொல்லி கொடுக்க முடியும். என்ன இருந்தாலும் நான் அடுத்த வீட்டு பொண்ணு, இங்க வெறும் வாழ வந்த மருமக தானே, அதனால தானே என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க. வெளியே போகல சமைச்சு வச்சிரு அப்படின்ட்டு போயிருவாங்க. எங்க போவாங்களோ தெரியாது. அதுக்கப்புறம் சாப்பிடுறது கரெக்டா வருவாங்க. ரோசங்கட்ட பையன் சோத்த திங்க வர்றான் பாரு. கொண்டு போய் கிணத்துல பக்கம் வச்சு கட்டு கட்டு கட்டுறேன். சமையல்னா சமையல் மட்டும் இல்ல சார். துணி துவைக்கணும், சாமான் தைக்கணும், வீடு பெருக்கணும், துடைக்கணும், கழுவணும், எல்லாம் பண்ணணும். வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். சார், மூத்த மருமகனா அதிகாரம். அதிகாரத்தை வந்து எப்படி காட்டுறது? இப்படிதான் காட்டணும். அப்படிதான் காட்டணும். கட்டாயமா. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. நான் தான் மூத்த மருமக, நான் சொல்றது எல்லாரும் கேட்கணும். அப்படித்தான். ஏய், இங்க நான் தான் கிங், நான் வச்சதான் ரூல்ஸ். அந்த வீட்டு மூத்த மருமக எப்படி வச்சு அந்த பையன் கழிக்கிறான், அப்ப அவன் தம்பி எப்படி கழிப்பான் வச்சு, அப்படின்ற யோசனை பொண்ணு கொடுப்பாங்க. இப்படி சொல்லி சொல்லி ஐஸ் வச்சிருது. இப்படி சொல்லி சொல்லி. ஆமா. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. அதாவது நான் கொஞ்சம் படிச்சிருக்கிறதுனால நான் என்ன யோசிப்பேன்னா, அதான் பிரச்சனை சார். படிச்சதுதான் பிரச்சனை. ஏன்னா நான் படிக்கல, அவங்க படிச்சிருக்காங்க. ஏய் வண்டூருட்டான் தலையா, நான் எஸ்எஸ்எல்சிடா. எஸ்எஸ்எல்சி ஃபெயில்னே, நான் 7வது பாஸ்னே. நிறைய காரியங்கள் ஆக வேண்டியது இருக்கு. அதனால சரி, நம்ம அக்கா தான், படிப்பு ஒண்ணு இருக்கு, அதுக்காச்சும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது. நாங்கெல்லாம் ராணுவ பட, லேடிஸ் ராணுவ பட. கல்யாணம் புதுசுல அவங்களும் ஒரு மாமியார் மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும். அவங்களும் ஒரு மாமியார் மாதிரி. தொட்டதுக்கெல்லாம் குத்தம் சொல்லுவாங்க. நீங்க யார் எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு? நீங்க என்ன என் மாமியாரா? நீங்க எப்படி இந்த குடும்பத்துல விளக்கேத்த வந்தீங்களோ அதே மாதிரி தான் நானும் இந்த குடும்பத்துல விளக்கேத்த வந்தவ. படிச்சுட்டு சீன் போட்டாங்கன்னு சொன்னாங்க. எங்க வீட்டு அம்மா படிக்காமே சீன் போட்டாங்க. பெரியவங்க பேக் இல்லாம, கேஷியர் கூட பேக் இல்லாம இருப்பாரு, ஆனா அவங்க பேக் இல்லாம இருக்க மாட்டாங்க. அப்படி ஒண்ணும் இல்ல, படிச்ச மாதிரி காமிச்சிக்கணும்னு ஒரு இதுக்காக தான் பேக் எல்லாம் மாட்டிக்கணும், ஒரு ஸ்டைலா பந்தாவா நிப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ. அவங்க என்ன படிச்சிருக்காங்க? அவங்க 8வது நினைக்கிறேன். இன்னும் அந்த 8th படிச்சிருக்கேன். 8th. பொண்ணு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்குங்க. 8வது வரைக்கும் படிச்சிருக்கதா? பெரிய படிப்பு தான். ஆனா இப்ப எங்க பிள்ளைங்க எல்லாம் நிறைய படிக்க வச்சுட்டோம்ல. என்ன படிக்கிறாங்க பசங்க? என் பசங்க பிபிஏ பண்ணிருக்கான் பையன். சின்னவ வந்து பிஏ படிச்சிருக்கா. அதுக்கும் சின்னவ வந்து எம்பிஏ பண்றா. இப்ப கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பருங்க. நீங்க பல எம்பிஏக்கு சமம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. தங்கம், நகை போடுறது, பட்டு புடவை, இதை வச்சு உங்களுக்குள்ள என்ன சண்டை வருது?
கழுத்தெல்லாம் ஒரே வெயிட்டா இருக்கு. கிராம் கணக்குல வாங்கி தர சொன்னா கிலோ கணக்குல வாங்கி தராரு. அவ்வளவு கஷ்டப்படுறதா கழட்டி பீரோல வைக்க சொல்லுங்க. சார் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு வந்து அவங்க கம்மியா போட்டுட்டு வந்தா நம்மள பாக்கும் போதே அவங்க ஒரு பொறாம கண்ணோட பாக்குறாங்க சார். எம்புட்டு நகை உள்ளூர்ல இருந்தா ஒரு நகை போடுறது இல்ல, வெளியூர் புறப்பட்டா மட்டும் இருக்கிற நகையை பூரா அள்ளி போட்டு வந்துடுறது. அம்மா அப்பா போடுறது அவங்களுக்கு தான். சரி. ஆனா ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து ஒரு மருமகா இருக்கும்போது எல்லாருமே ஒண்ணு போல இருக்கணும். நாமெல்லாம் ஒண்ணுடா. நாமளா இனிமே நாமங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. இந்த நிமிஷத்துல இருந்து நான் வேற, நீங்க வேற. நாங்க ஒரு வீடு வாசல் வாங்குதோம், வித்து இது பண்ணுதோம். நீங்க புதுசா வந்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பொறாம தானே இருக்கத்தானே செய்யும். அதானே உலக வழக்கம். ஆமாங்க, போறாம தான் இருக்கும். அவங்க போட்டுன்னு வராங்கல்ல, நம்ம போடலன்னா பாக்குறீங்கன்னா சொல்லுவாங்க, சின்ன மருமகம் இவ்வளவு போட்டுன்னு வந்திருக்கா, பெரிய மருமகம் எதுவுமே போட்டு வரலன்னு கேட்பாங்கல்ல. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஆனா அதுக்காக என்னடா வாஸ்தவம்? போடாம இருக்க முடியுமா சார்? அப்பா நீங்க கொடுக்குற கொஞ்சம் நான் எங்களுக்கும் போட்டா எங்களுக்கும் கவர்மா வரும்ல. நான் என்ன சொல்றேன்னா, சின்ன பிள்ளை இருக்கட்டும் பெரிய பிள்ளை இருக்கட்டும், நியாயமா இருக்கணும். எங்க அம்மா அப்பா வந்து நாங்க போட்ட அழகு பாக்கணும்ன்றதுக்காக குடுக்கறது. அதை எப்படி நாங்க அவங்களுக்கு கொடுக்க முடியும்? உனக்கு எதுக்கு கொடுக்கணும் பாக்குறேன். உன்கிட்ட நிறைய இருக்குடா குர்ரா. எங்க வீட்ல வந்து 35 பவுன் போடுறேன்னு சொன்னாங்க. ஆனா அந்த கூட வந்தவங்க தான் சும்மா இருக்க மாட்டாங்களே, அவங்க வந்து 40 பவுன் போடுங்க. நாங்க ஒன்னும் ரொம்ப பெருசா எதிர்பார்க்கல. நீங்க உங்க பொண்ணுக்கு ஒரு 100 சவரம் போட மாட்டீங்களா? அப்ப எங்க மாமியார் சொன்னாங்க, மூத்தவ வந்து 35 பவுன் போட்டு வந்தா, கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும் அவங்க 30 பவுன் தான் போட்டு வந்தாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. என்னோட நிச்சயப்பட்டு என்ன விலையோ அந்த விலைக்கு தான் நாங்க எல்லாம் பட்டு எடுத்துப்போம் அப்படின்ட்டு ஒரு கங்கணம் கட்டி அதுல இருந்து 100 ரூபாய் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி போய் மாத்தி பட்டு எடுத்துட்டு வந்தாங்க. இவன் வந்து நிறைய நகை போட்டு வந்திருக்கா, அவ புருஷன் எப்படி தாங்குறான் பாரு. இவங்க நான் வந்து கம்மியா போட்டதுனால என் புருஷன் என்ன தாங்கல. உங்க வீட்டுக்காரங்க உங்களுக்கு அப்பப்ப துணி எடுத்து கொடுக்குறாங்க, ஆனா என் வீட்டுக்காரன் அப்படியா? ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எடுத்து கொடுக்குறான், அது வேண்டாம்னு சொன்னேன், சுத்தமா டீல்ல விட்டுருவான். ஒரு பொது சபையில என் ஹஸ்பண்டோட நான் பக்கத்துல உட்காருன்னா கூட இவன் சிலு சிலுன்னு போய் அங்க உட்கார்றா, தள்ளி உட்கார்ந்தா ஆகாதா? ஒரு சின்னஞ்சிரிசுக அப்படி இப்படி இருக்கும், கண்டுக்காம ஒதுங்கிற வேண்டியதானே, வைக்க பொருளை கொடுத்த நாய் மாதிரி. நீங்க அங்க ஏன் வந்து உங்களோட பொறாமை உணர்வை உங்களோட அதிகாரத்தை நீங்க ஏன் காட்டணும்னு நினைக்கிறீங்க? நாங்க நல்லதனமா பார்த்தா கூட அவளையும் தாழ்த்திக்கிடுதா. பாத்தீங்களா சார், பனைமரத்து கீழே நின்னு பாலே குடிச்சாலும் கல்லுன்னு தான் இந்த சமூகம் நினைக்குது. சார் கல்யாணத்துக்கு வந்து எனக்கு பட்டுப்புடவை எடுத்தாங்க, அவங்க டைம்ல பட்டுப்புடவை எல்லாம் எடுக்க மாட்டாங்க, இந்த கூரை புடவை மாதிரி தான் வச்சாங்க. எனக்கு பட்டுப்புடவை எடுத்தாங்கன்னு சொல்லி அவங்க ரொம்ப கோவப்பட்டு கல்யாணத்துக்கே லேட்டா தான் வந்தாங்க. எங்களை மதிக்காத இந்த கல்யாணத்துக்கு நாங்க வர போறது இல்ல. பாருன்றா, இந்த கல்யாணத்துக்கு நம்ம போக போறது இல்ல. சுந்தரி உனக்கு தான். அவங்களுக்கு 2வது மருமகன்ட்டு பட்டுப்பாடு எடுத்து கொடுத்தாங்க. மூத்த மருமக்கு என்ன எடுத்து கொடுத்தீங்க? ஏன் புது மருமகள் வந்தானே என்ன ஆட்டமா? அவங்கள பேஸ் பண்ணி தான் நம்ம வரோம். சரி நம்மள மாதிரியே ஒரு அக்கா இருக்காங்கன்னு சொல்லி தான் நம்ம வரோம். அவங்களே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா அப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்கு? உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? உங்களுக்கு பட்டுப்புடவை கிடையாது, ஆனா புதுசா வர மருமகளுக்கு பட்டுப்புடவை எடுத்து கொடுக்குறாங்க. ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப வேதனைப்பட்டேன். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. அப்போ அவ வந்து பெரிய இடத்துல வந்து தானே இவ்வளோ, நானும் ஏழை வீட்டு பொண்ணு தானே, அப்படி அது கூட அவங்களுக்கு சண்டை போட்டேன். மேல கோவப்படுறதுக்கு நாங்க ஒண்ணு பெரிய ஆள் இல்லமா, நாங்க என்ன பங்களாவில பிறந்தோமா இல்ல கார்ல தான் வாழ்ந்தோமா, எரும மாடு ஏரோப்ளேன்ல போக ஆசைப்படலாமா இல்ல கட்ட வண்டிதான் கப்பல் ஏற நினைக்கலாமா? இப்ப எங்க மாமனார் மாமியார் என்ன பண்ணிருக்கணும், இப்ப எனக்கு பட்டுப்புடவை எடுத்து தரும்போது அவங்களுக்கும் எடுத்து கொடுத்துருக்கணும். அவங்க அது மாதிரி மாத்தி எடுத்து கொடுத்தா அதுக்கு நாங்க என்ன சார் பண்ணுவோம்? அதுல ஏதோ நியாயம் இருக்கிற மாதிரி தோணுது. என்ன வெண்டக்கா நியாயம்? இப்ப கடைசில சப்ஸ்கிரைபர் யோகா. லெஃப்ட் காலை தூக்கணுமா, அப்படியே ரைட் காலையும் சேர்த்து தூக்கு. எப்படி தூக்குறது? தூக்கணும். அதான் சப்ஸ்கிரைபர் யோகா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணு.